பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. முன்னே அமர்ந்து கொண்டு என் 200 ஆண்டு அடிமைச் சரித்திரத்தை கேட்கும் ஆவலில் அந்த சிறுவன் ஒரு கேள்வி எழுப்பினான். தாயே, முன்னர் பாலைவன நாட்டில் இருந்து கொள்ளையடிக்க வந்தார்கள் என்றீர்கள். பின் வணிகனாய் பரங்கியர் வந்தார்கள் என்று சொன்னீர்கள். வணிகர்களாய் வந்தவர்கள் எப்படி தாயே இங்கே ஆட்சியை பிடித்தார்கள் என்று கேட்டான். ஆமாம், அதை நினைக்கும் போது எனக்குள் என் மைந்தர்களின் சிறுமை செயலால் வேதனை ஏற்பட்டது. இங்கிலாந்து, பிரான்ஸ், போர்ச்சுகல் என்று ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அவர்கள் வணிகர்களாய்த்தான் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்குள் வியாபார போட்டி இருந்தது. இங்கிலாந்தில் இருந்து வந்து இங்கே தன் வியாபார எல்லையை பெருக்கிய ஒருவன் அதற்கு கிழக்கிந்திய கம்பெனி என்று பெயர் வைத்துக் கொண்டான். இங்கே சுதேச மன்னர்களாய் திகழ்ந்த என் மகன்களிடம் மண்டியிட்டு கெஞ்சி தங்களின் வியாபார எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டார்கள். அதற்காக அவர்களுக்கு தங்கள் நாட்டு பொருட்களை பரிசாக கொடுத்து நன்றாகவே கவனித்து கொண்டார்கள். அவர்களின் உபசரிப்பில் கட்டுண்ட நம் சுதேச மன்னர்களும் அவர்களின் எந்தவித கோரிக்கைகளுக்கும் செவிசாய்ப்பவர்களாக மாறிப்போனார்கள். அப்படி வியாபாரிகளாய் வந்து இங்கே தங்கள் கடையை விரித்து கொண்ட ஐரோப்பியர்கள் அடுத்து செய்த செயல்தான் அவர்களை இங்கே காலூன்றச் செய்தது. கடல் கொள்ளையர்களிடம் இருந்து தங்களையும் தங்கள் வியாபார பொருட்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் போர்வையில் சிறு சிறு படைகளையும் அமைத்துக் கொண்டார்கள். கொள்ளையர்களிடம் இருந்து தங்களை காத்துக்கொள்வதாய் சொல்லி அந்த படைகளை இங்கேயே தங்க வைத்தார்கள். நாட்கள் கடந்தன, அவர்களின் வணிகமும் வளர்ந்தது. அதே நேரம் இங்கே சுதேச மன்னர்களிடம் ஒற்றுமை குலைந்தது. தங்களுக்குள் அடிக்கடி மோதிக்கொண்டார்கள். குறுநில மன்னர்களுக்குள் ஏற்பட்ட சண்டைகளை கவனித்த ஐரோப்பிய வணிகர்கள் வேறு திட்டம் போட்டார்கள். அடிக்கடி ஏற்பட்ட போர்களால் விவசாயம் சீர்குலைந்தது. மக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். தனித்தனி சமஸ்தானங்களாகவும் பாளையங்களாகவும் சிதறிப்போய் கிடந்த அவர்களுக்கு அப்போது படை பலமும் ஆள் பலமும் தேவைப்பட்டன. அந்த ஒரு காரணமே வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயருக்கு சாதகமாக போனது. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் பாதுகாப்புக்காக வைத்திருந்த சிறுபடைகளை இந்த மன்னர்களுக்கு வாடகைக்கு விட்டு வெள்ளோட்டம் பார்த்தார்கள். அதன் மூலம் கிடைத்த வெற்றிகளால் அந்த மன்னர்களையே மிரட்டி தங்கள் அதிகாரத்துக்கு உட்படுத்தி கொண்டார்கள். அதன் பின்னர் அவர்களது நிலப்பகுதிகளை தாங்களே வளைத்து கொண்டார்கள். இப்படித்தான் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளிட்ட ஐரோப்பியர்கள் இங்கே கால் பதித்தார்கள். ஓ, அப்படியா தாயே? ஆனால் ஒரு மன்னரின் நிலத்தை வளைக்கும் போது மற்றவர்கள் பார்த்து கொண்டு சும்மாவா இருந்தார்கள்? தங்களுக்கும் இதே கதிதானே என்று அவர்கள் நினைக்கவில்லையா தாயே? அந்த சிறுவனின் இயல்பான கேள்வியைப் போல் அந்நாளில் மக்களும் கேட்டிருக்க மாட்டார்களா என்ன? அதற்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.